அதிமுக பலவீனம் அடையக்கூடாது என கவலைப்படுவது பாஜக வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை பெரியார் திடலில் தேர்தல் பத்திரமும் உச்சநீதிமன்ற தீர்ப்பும் என்ற தலைப்பில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் தற்போது பார்க்கலாம். அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து சந்தித்த தேர்தல்களிலே அவர்கள் தோல்வியடைந்திருக்கிறார்கள். அது அவர்களுக்கான பாடம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருவரும் சேர்ந்துதானே தேர்தலை சந்தித்தார்கள். அப்படி இருக்கிற போது எப்படி இப்போது இரண்டு பேரும் பிரிந்து தேர்தலை சந்திக்கிறார்கள்? அவர் என்ன விவரம் இல்லாதவர்களா? அரசியல் உத்தி தெரியாதவர்களா? என்ன ரிசல்ட் கிடைக்கும் என்பது அவர்களுக்கு யூகிக்க முடியாதா? ஆனாலும் ஏன் பிரிந்து நிற்கிறார்கள்? இதுதான் அவர்களின் அஜெண்டா. இதில்தான் அவர்களின் உத்தி அடங்கி இருக்கிறது. வெளியே போய் நீ நின்னாதான், உனக்கு எனக்கும் தொடர்பில்லைன்னு காட்டினாதான் முஸ்லீம் ஓட்டில் கொஞ்சம் பிரிக்க முடியும், கிறிஸ்தவர்கள் ஓட்டுகளை கொஞ்சம் பிரிக்க முடியும். திமுக கூட்டணியில் ஏதேனும் சலசலப்பு வந்தால் அதை பயன்படுத்தி அதை உடைக்க முடியும். வாருங்கள் என்று வலை வீசலாம். இதுவெல்லாம் அவர்களின் திட்டமிட்ட சதி. கூட இருக்கிற பாமகவோடு பேசி தொகுதி பங்கீட்டை முடிக்காமல் காங்கிரசுக்கு அழைப்பு விடுக்கிறார்கள், விசிகாவுக்கு அழைப்பு விடுக்கிறார்கள். உங்களோடு பயணித்தவர்களை முதலில் ஒருங்கிணையுங்களே, அல்லது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணியா உருவாக வேண்டியது தானே. பிரிந்தவர்கள் கூடாதா? ஒரு அணியாக மாறக்கூடாதா? இன்னும் கூட்டணியில் யார் இருக்கிறாங்கன்னு தெரியல. பிஜேபியில் எத்தனை கட்சிகள் கூட்டணியில் இருக்கின்றன தெரியவில்லை. அதிமுகவில் எத்தனை கட்சிகள் இருக்கின்றன தெரியவில்லை. திமுக 19க்கு முன்பே உருவான கூட்டணி, 2019க்கு முன்பே உருவான காவிரி நீர் பிரச்சனைக்காக உருவான ஒரு கூட்டணி இது.